நம்மளுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, தம்பி தனுஷ் கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்தில் வந்து அவர் கூடையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லையும் நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஆனால் சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துனுங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கிளப்பி போகுதுங்க, அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெய்லர் பார்த்துருக்குறோமுங்க, எல்லாம் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க. இதில் பாருங்க, இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கணுங்க. அழுகாட்சி வரும்னு நினச்சி காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க. எகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினச்சா கை தட்டணுங்க. அதுக்கு பேர் தானுங்க சினிமா, அதுதானுங்க இட்லி கடை. ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க, ஆகாஷ் ஸ்ரேயாஸ். அவங்க மூஞ்சி பாருங்க, இப்பவே கணக்கு போடுறாங்க, அள்ளன்னு அள்ள போறாங்க காசை, பின்னு போறாங்க, செமையா கல்லா கட்டு போறாங்க. அது அவங்க முகத்திலேயே தெரியுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு யாரு மியூசிக், யாருங்க? ஜிவி பிரகாஷுங்கோ. எப்படி இருக்கா ஒரு மியூசிக், யோசிச்சு பாருங்க. ஆனா பாருங்க, நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டோம்னாங்க, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி 10 மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்திபனுக்கு இருக்குதுங்க. லொல்லு பேசும்போது கேட்டீங்களுங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனும் போயிருக்கிறோம். அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். தம்பி பார்த்திபன் விட்டு கேட்குறேன், ஏனுங்க தம்பி பார்த்திபன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற. கண்டிப்பாக ஆகி போயிடும் சார். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும் சார். நீங்கள் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனீங்கனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆக போய் சார் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொழுப்பு தானுங்க. பேக் சீட்டில் உட்காந்துட்டு போனால், ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போனாலும் கூட 1/2 மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா? ஏட்டிக்கு போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை. எனக்கு பார்த்தவன் பானட் மேலே உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன். பானட் மேலே உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க, மேலே தானுங்க போக முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.